திரு தனியரசு இங்க மேற்கு மண்டலத்தை குறி வைக்கிறாங்க. மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு எஃகு கோட்டை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த முறை கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எல்லா கட்சிகளுமே செலுத்துறாங்க. பாஜக, அதிமுக, திமுக எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறதை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த தேர்தல் முறையை? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் முடிவுகளிலிருந்து ஒரு வரலாற்று பதிவுகளிலிருந்து ஒரு மாறுதலான தேர்தலாக இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் வரலாற்றில் இதுவரை பெற்றிராத வெற்றியை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெறவிருக்கிறது. இப்போ நீங்கள் கூட பாலவேல் சக்கரவர்த்தியை சொன்னீங்க, எல்லா கட்சிகளும் மேற்கு மண்டலத்தை குறிவைத்து களமாடுகிறதுனா, இதுவரைக்கும் பாஜக அல்லது அதிமுக சாதாரண இயல்பான வழக்கமான பரப்புரை கூட்டங்களை கூட நடத்தாமல் களத்துக்கே போகாமல் அஞ்சு வெளியே நிற்கிற அதிமுக, பாஜக உள்ளிட்ட அமைப்புகள், அதனுடைய கூட்டணி என்டிஏ அமைப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வாரம் வாரம் லட்சக்கணக்கான மகளிர் மாநாடு, இளைஞர் மாநாடு, தேர்தல் முகவர்கள் மாநாடுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநாட்டு பணியை போர்க்களத்தில் இப்போ நீங்கள் தேர்தல் யுத்தம் அப்படின்னு நம்ம நியூஸ் 18 தொலைக்காட்சி இந்த தலைப்புக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா, அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் அணிக்கும் தான் பொருந்து. அந்த அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது முன்னணியில் மேற்கு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர். நீங்க சொல்றது வெறும் தேர்தல் ஆயத்த பணிகள் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல ஒரு நெருக்கடி அந்த வெற்றியை நோக்கி நம்ம இன்னும் அதை வேகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, தேவை இருக்கு, அதன் அடிப்படையில் இதையும் நடத்த வேண்டி இருக்குன்னு பார்க்கணும்? சிறப்பு, ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வரலாற்று நெருக்கடியிலிருந்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலத்தில் நீங்க சொன்ன மாதிரியே அது ஒரு பாரம்பரிய ஒரு ட்ரெடிஷனலா வெஸ்ட் ஜோன்னா அது ஒரு அதிமுக ஆதரவு நிலையில் இருந்த மக்கள். அதே மாதிரி புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மாவை எப்படி பார்த்தார்களோ அதை போல தளபதியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை, நம்முடைய முதல்வரை பாகுபாடு இல்லாத சாதி மதங்களை கடந்து, கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைத்து பிரிவு மக்களுக்கும் நலத்திட்டங்களை அள்ளித்தந்து மக்களின் மொத்த மனங்களையும் வென்றெடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதிங்கிறதுனால மேற்கு மண்டலத்தில் இவரை தளபதியை ஒரு புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல பாரம்பரிய இரட்டை இலை வாக்குகளே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சூரியனுக்கு வருகிறது. அது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 2019 அவங்க தேர்தலை வேறு வேறா பார்க்கணுங்கிறாங்க. நீங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா இங்க மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலையிலிருந்து வரக்கூடிய வாக்குகள், அது நாடாளுமன்றம்னா அது வேற, அது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்ங்கிற அடிப்படையில் தான் வாக்களிப்பாங்க. அப்படி இருக்கும்போது மேற்கு மண்டலத்தில் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கறதனுடைய அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு ஜவஹர் அலி சொல்றாரு. இப்ப இவ்வளவு காலம் ஐயா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி நடக்கும். இந்த தேர்தலில் தான் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி போய் சேர்ந்திருக்காரு. அப்ப நீங்க சொன்னீங்க தேசிய பார்வை மாநில தேர்தலில் இருக்காது என்று எங்க ஜவஹர்லால் வலியுறுத்துறாங்க. இதை இத்தனை ஆண்டு காலமாக இருந்த இந்த முறையையே மாற்றிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்துக்கு என்டிஏ கூட்டணி பாஜகவின் டெல்லிக்காரர்கள் வரவில்லை. அவர்கள் போய் தங்கி இருக்கிற நட்சத்திர விடுதிகளை நோக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் அங்கு போய் பேசுகிற அளவிற்கு அதிமுக தன்னை தாழ்த்தி கொண்டு பாஜகவை சார்ந்து தாழ்த்தி கொண்டுன்னு பாக்குறீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வியூகம் அப்படின்னு பார்க்க கூடாதா? பலமிழந்து வலிமை இழந்து நோட்டாவுக்கு கீழ் இருந்த பாஜகவை 18 விழுக்காடுக்கு உயர்த்தியது எடப்பாடி. அப்படி எடப்பாடியை நம்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை ஒப்படைப்பதற்கு இப்பொழுது எடப்பாடி ஒரு திராவிட இயக்கமாக அதிமுகவை ஒரு சித்தாந்த தளத்தில் இருந்து நகர்த்தவில்லை. அவர் ஒரு பாஜகவின், நீங்க சொன்னது போல பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்தியது அதிமுகவாவே இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த தேர்தல் பயன்படக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களையும் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறாங்க பாஜகவையும். அதுதான் இப்ப பாஜகவை சேர்த்து கொண்டு அண்ணாமலை, தாமரை, கோவை மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று இப்பொழுது கூட வாதிடுகிற எங்களுடைய ஜவஹர் அலி சொல்றாரு. அதிமுகவின் கோட்டை உங்களுடைய எஸ்பி வேலுமணியினுடைய கோட்டை என்றால் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற அதிமுக கோவை மண்டலத்தில் தான் சாதாரண ஒரு வடநாட்டு கட்சி, நோட்டாவுக்கு கீழ் இருந்த கட்சி தாமரை. அண்ணாமலை 2வது இடத்துக்கு வர்றாரு. ஒரு 5000-10,000 சாதாரண வடநாட்டு கட்சிங்கிறீங்க. மத்தியில் ஆளும் கட்சி, பல மாநிலங்கள்ல ஆட்சி செய்யறாங்க, அவங்கள ஒரு சாதாரண வடநாட்டு கட்சி அப்படின்னு சுருக்கிடுறீங்களே. எங்க அம்மா புரட்சி தலைவி இருக்கிற பொழுது மோடியா லேடியான்னு 37 இடங்களை வென்று தாமரையை, கையை எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு இரட்டை இலைக்கு தானே அப்பொழுது வாக்களித்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்பொழுது அது தளபதிக்கு வாக்களிக்கிறார்கள். எடப்பாடியை நம்பி மாநில தேர்தலாக இந்த தேர்தல் இருந்தாலும் ஒரே இரட்டை இலைக்கு இப்ப நான் இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன்.
இப்பொழுது நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறிவாலயத்திற்கு திமுக தலைவரோடு அணி சேர்ந்திருக்கேன், திமுகவோடு அணி சேர்ந்திருக்கேன்னா என்னை வாழ்த்தி ஆதரவை பெருமளவில் கொண்டு வந்து சேர்த்துறது அதிமுகவினுடைய பாரம்பரியமா 50 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர்கள் தனியரசு ஆதரிக்கிறார்கள். தனியரசு ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு வரலாற்று மாறுதலை மேற்கு மண்டலத்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனாலதான் நம்ம இன்னைக்கு சிறப்பா மேற்கு மண்டலத்துக்கு நன்றி. ஓகே, திரு சுப்பிரமணியன், இங்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வானதி சீனிவாசன், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு தொடர்ச்சியா பாஜகவுக்கும் ஒரு ட்ரெடிஷனல் ஜோனா வெஸ்ட் ஜோன் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த முறை 39 சட்டமன்ற தொகுதிகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற முழக்கத்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முன்வைத்திருக்கிறதை எப்படி பார்க்கிறீங்க? அவர்களுக்கு நம்பிக்கை, யார் வேணா தேர்தலில் நம்பிக்கையை வைத்து போட்டியிடலாம். பட் வரலாறு என்ன சொல்லுது, ரிசல்ட்ஸ் என்ன சொல்ல போறதுதான் முக்கியம். வரலாறு பார்த்தீங்கன்னா ஜவஹர் அலியா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 65% அந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா 65% தொகுதிகளை கைப்பற்றியது என்டிஏ கூட்டணி. 44 தொகுதிகள், 24 தொகுதிகள் தான் திமுக கூட்டணி போன 2021 தேர்தலில் கைப்பற்றினார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா நம்ம இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் எடுக்கிறோம், ஏன்னா கோவையை ஒட்டி இருக்கிறதுனால அதுல ஒரு 9000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் என்டிஏ கூட்டணி தோற்றது அங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் 2021. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த இவர் எம்எல்ஏ மறைந்து போனதுனால ஈவிகே இளங்கோவன் அவரோட பையன் அவர் இறந்ததுனால அப்போ அந்த ஒத்தை தேர்தலுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர்கள் கூட்டமே அங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் இறங்கி வேலை செஞ்சு, ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வெளில வந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்பவுமே அறிக்காத ஒரு 25 மாதங்களாக அறிவிக்காத எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது நடக்கும் சார். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் ஒரு இடைத்தேர்தல் நடந்தா எல்லா அமைச்சர்களும் அங்க கேம்ப் பண்ணி பரப்புரை செய்வாங்க. அதாவது உங்க தோழமை கட்சிக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு 7000 கோடியை கஜானால இருந்து கொடுத்து மக்கள் வரி பணத்துல இருந்து கொடுத்து உரிமை தொகை அது வரைக்கும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத உரிமை தொகையை கொடுத்து பண்றீங்க அப்படின்னா நான் என்ன 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, அது யார் கஜானால இருந்து கொடுத்தாங்க சார்? சார் ஒத்த தேர்தலுக்காக ஒரு தொகுதிக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி நீங்க மறைக்க வேண்டும் என்பதற்காக, ரைட்டுங்களா? இப்ப கொடுத்திருக்காங்களா 5000 ரூபாய், யாரோட எதுக்காக கொடுத்தாங்க? இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இப்போ CNN நியூஸ் 18 இருக்கு இல்லையா, உங்களோட தலைமைச் செயலகம் அங்க இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இப்போ ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இபிஎஸ் யாரெல்லாம் சிஎம் கேண்டிடேட்டா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒப்பீனியன் போல் எடுத்திருக்காங்க. இபிஎஸ் வருவதற்கு 33% வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களோட நியூஸ் 18 தலைமையகத்தை எடுத்தது. அடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு 27%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்காக சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா 33% இபிஎஸ், ஸ்டாலின் ஐயாக்கு 27%. கூட்டணி யார் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, என்டிஏக்கு 37%, டிஎம்கேக்கு 33%. என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா சார்? திரு எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? நாளைக்கு பொதுக்கூட்டத்துல பிரதமர் அட்ரஸ் பண்ணும்போது என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்வார். இப்போ நீங்க குறிப்பா எதுக்காக இந்த கேள்வியை கேக்குறீங்க அப்படின்னா, இந்த முதல்வர் வேட்பாளர் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஒரு கேள்வி வரும்போது அதனால என்டிஏ கூட்டணி உடைந்தது. இது வெட்ட வெளிச்சத்துல இருக்கிற பொதுவெளியில இருக்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக என்டிஏ கூட்டணி 1 வருடங்களுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் பண்ணி கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் மக்கள் நலனே முக்கியம் அப்படின்றது என்டிஏ கூட்டணி. அதுதான் சார், அந்த ஒரு பாயிண்ட் தான் இடிக்குது. காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படிங்கிறதுதான் இன்னைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது தேர்தலுக்கான கூட்டணிங்க, தேர்தல் முடிஞ்சுட்டா நாங்க பிரிச்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற தொனியில தான் பேசுறாரு. இல்ல அவர் தான் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதலமைச்சரா இருப்பார் அவரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஜனநாயகத்துல நீங்கள் தவறு செய்தால், அதாவது ஆட்சிக்கு வர்றீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டங்களை இயற்றுகிறீர்கள், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரீங்க, அதுல உங்களுக்கு முரண் இருந்தது என்றால் சட்டமன்றத்துல கேள்வியை கேட்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தலுக்கு பின்னாடிதான் எதுவா இருந்தாலும், தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடிதான் எதுவா இருந்தாலும்